Hi friends, welcome to our channel. லாஸ்ட் வீடியோவில் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் சிங்கிள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேயும் எப்படி போடலான்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு அப்போ போட்ட மாதிரியே ஸ்லிப் நாட் இப்படி போட்டு இப்படி எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 10 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 செயின் போட்டாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே மாற்றிட்டு இப்போ முந்தின செயின் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஹூக்கை விட்டு அப்படியே இந்த நூலை அப்படியே உள்ளே இழுக்கணும். எடுத்தால் இப்போ இந்த ஹூக்கில் 2 லூப் இருக்குது, இதில் இப்படியே எடுத்துடணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி பக்கத்து செயினில் திருப்பியும் உள்ளே விட்டு திருப்பியும் இந்த நூல் எடுத்து இப்போ 2 நூல் இருக்குது, இதை வந்து அப்படியே எடுத்துடணும். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ அடுத்த செயின் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். அடுத்த செயினில் போட்டு அப்படியே எடுக்கணும். எடுத்து அப்படியே எடுத்தால் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி எல்லா செயின்ஸ்லேயும் போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து அப்படியே லைன் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இந்த சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால. வெறும் செயின் போட்டோம்னா அது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால அந்த லைன் வந்து கொஞ்சம் திக்காக நமக்கு போட ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து. இப்போ இவ்வளோது போட்டிருக்கோம். இன்னும் 4 செயின் இருக்கு. இப்போ வந்து நான் இந்த த்ரெட்டுக்கு வந்து உள்ளு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 4ஆம் நம்பர் நீடில் போட்டிருக்கேன். அந்தந்த நீடிலுக்கு ஏற்றபடிக்கு அந்தந்த செயினோட சைஸ் வந்து மாறுபடும். இப்போ 4ஆம் நம்பருங்கிறதுனால செயின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ ஃபுல்லும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ டபுள் க்ரோஷே எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ இந்த முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த செயின்லேருந்து 3 செயின் போடணும். 1 2 3. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு கணக்காகும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறச்ச இந்த மாதிரி 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அப்படியே இந்த லைனை வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த ஹூக்கில் ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த செயின் இருக்கு இல்லையா, அதில் விட்டு இந்த இதை எடுத்தோம்னா இப்போ ஹூக்கில் 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துடணும். அது ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சு, ரெண்டாவது போடுறது இன்னொரு ஸ்டிச். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இப்போ 2 தடவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது வந்து டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் வந்து ஹூக்கு. இதில் ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த செயின் அதில் விட்டு இந்த நூலை ஒரு லூப் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நீடிலில் 3 லூப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2ல் ஒரு தடவை, செகண்ட் 2ல் இன்னொரு தடவை. இப்போ 2 போட்டோம். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. அதே மாதிரி ஒரு தடவை சுற்றி திருப்பியும் உள்ள விட்டு திருப்பியும் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு அடுத்தது செகண்ட், இதே மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். இது வந்து ஹைட்டு வந்து டக்குன்னு கூடிடும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு இதே மாதிரி எல்லா செயின்லேயும் போட்டுக்கிட்டே வரணும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது
போட்டிருக்கு. திருப்பியும் ஒரு சுத்து, அடுத்த செயின் எடுத்து இப்போ சுற்றி கடைசி செயின் போட்டு இப்போ போட்டாச்சு. இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து சிங்கிள் குரோஷே, மேலே இருக்கிறதெல்லாம் டபுள் குரோஷே. நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இது கீழே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சிங்கிள் குரோஷே, நல்லா திக்காக இருக்குது. இது வந்து டபுள் குரோஷே. இப்போ நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதுக்கு ஏற்றபடிக்கு அப்படியே போட்டுக்கிட்டே போகணும். இன்றைக்கி நம்ம சிங்கிள் குரோஷே போடுறது எப்படி, டபுள் குரோஷே போடுறது எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.